இப்ப 2வது ஃபார்மட் போறோம். நம்ம சிஸ்டத்திலேயே 2வது ஃபார்மட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுனா கொஞ்சம் என்ன சொல்றது? ஹை லெவல்ல இருக்கிற மாரி வந்து ஃபீலா இருக்கும். எப்படின்னு பாருங்களேன். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்ததுல எதுவுமே என்ன அப்படின்னா, பிராக்கெட் அந்த மாரி எதுவுமே வரல ரைட்டா. ஆனா இங்க பாருங்க. பிராக்கெட் வந்திருக்கு. இதுலயும் என்னன்னா மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அதே ஜிடி தான். ஜிடில கேட்ட கொஸ்டின் தான். கொஞ்சம் அட்வான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படி இருப்பாங்க? இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா, நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆல்ரெடி சொல்லிட்டேன். 4 மார்க்ஸ் பிரின்சிபல் மொத பிராக்கெட் இருந்துச்சுன்னா, பிராக்கெட் தான் பண்ணணும். இத அப்படியே பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணுங்க. அப்படின்னு சால்வ் பண்ணுங்க. ஏன்னா நெறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நம்ம பண்றோமா இல்லையான்னு நம்ம சால்வ் பண்ணும்போது தான் தெரிய வரும். சரி. இப்ப நான் சால்வ் பண்றேன். கவனிங்க. இப்ப ரூல் படி என்ன? முதல்ல பிராக்கெட்குள்ள இருந்துச்சுன்னா அதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். இது தனியா பிராக்கெட்ல இருக்கு. இத அடிக்கும்போது என்ன வரும்? 7 7 49ன்னு வரும். அடுத்து இங்கிட்டு வாங்க. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கு ரைட்டா? இத கழிக்கும்போது என்ன ஆகும்? 7 அப்படின்னு இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து என்னன்னா, ஒரு பெரிய பிராக்கெட் வேற இருக்கு. அப்ப அது உள்ள இருக்கிறத நம்ம பண்ணி ஆகணும். என்ன வரும்? அதாவது 57 இந்த பகுதியில இருக்க மட்டும் எழுதுங்க. 57 3 இருக்கு. பிளஸ் 19/7 இருக்கு. இன்டு என்ன இருக்குன்னா 7 இருக்கு ரைட்டா? அந்த 7 7 அடியாயிரும். அப்ப மிச்சர் என்ன இருக்கு? 57 இருக்கு. 3 இருக்கு. பிளஸ் வந்து 19 இருக்கு. இப்ப நம்ம 3ஆல அடிச்சா 57 நம்ம 3ஆல அடிச்சோம்னா 19 வந்து ரைட்டா? இப்ப இந்த இடத்துல நெறைய பேர் வந்து தப்பு பண்ணுவாங்க. என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, நெறைய பேர் இத வந்து பண்ணிருவாங்க. அதாவது 7 இருக்கா? இந்த 7 இருக்கும். கிராஸ் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவோம்னா, 57 3 இருக்கு. பிளஸ் வந்து 19ன்னு போட்டு இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. அது பண்ணக்கூடாது. எதுக்காக சொல்ல வாரேன்னா, இங்க ஒரு பெரிய ப்ராக்கெட் இருக்கு. அதனால இந்த பகுதியில இருக்கிறத மட்டும் தான் என்ன அப்படின்றத நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இத ஆட் பண்ணணும் ரைட்டா? சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கிறத அடிக்கும்போது 19 19 பிளஸ் 19 எவ்வளவு வரும்? 38 அப்படின்னு வரும் ரைட்டா? இது மிச்சம் ரிமைனிங். இது கிடையாது. 38 இருக்கு. இங்க ஒரு 7 இருக்கு. அப்ப என்ன வரும்? 7 இன்டு எவ்வளவு வரும்? 38. 38 இன்டு 7 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 276 சாரி 266 வரும். 266. ஏன்னா 38 இன்டு 7 போட்டா நீங்க யூனிட் டிஜிட் கூட பார்க்கலாம். அதாவது 7ஐயும் 8ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? ஃபைனலா 6 அப்படின்னு வரும். ஆனா இங்க 2 6 இருக்கு. அதனால கம்ப்ளீட்டா நம்ம என்னதான் பண்ணி ஆகணும்? மல்டிப்ளை பண்ணாதான் ஆன்சர் எடுக்க முடியும். அப்படியே அடுத்து பாருங்களேன். என்ன சொல்றாங்க? அதேதான். நீங்க 3 அடிச்சுன்னு வச்சுக்கலாம். எவ்வளவு வரும்? 3 87ல அடிக்கும்போது நம்மளுக்கு 29ன்னு வரும். இங்க உள்ள இருக்கும்போது 3ன்னு இருக்கும். இப்ப 52 கீழ 2 இருக்கு. பிளஸ் 18 3ன்னு இருக்கு. இங்கிட்டு 3ன்னு இருக்கு. 3 3 அடியாயிரும். இங்க 2ஆல அடிச்சோம்னா 26ன்னு வரும். இப்ப 26 18 நம்ம கூட்டணும் அப்படின்னா 44 வரும் ரைட்டா? இப்ப 29 இன்ட்டு 44 போடணும். இப்ப யூனிட் டிஜிட் பாருங்க. 9 இன்ட்டு 4 போட்டா ஃபைனலா என்ன வரும்? 6ன்னு வரும் ரைட்டா? ஏன்னா 94 வந்து 36ன்னு வரும். யூனிட் டிஜிட்ல 6ன்னு வரும். 6ன்னு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் இங்க தான் இருக்கு. இந்த மாதிரி பண்ணணும். தேவையில்லாம என்ன பண்ணக்கூடாதுன்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல கரெக்டா யூனிட் டிஜிட் அந்த கடைசி டிஜிட்ல நம்ம பார்க்கும்போது இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அதை எடுத்து ஆன்சரா போட்டுட்டு அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடும். இதெல்லாம் டைமை கம்மி பண்றதுக்கான நிறைய சின்ன சின்ன வந்து ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருக்கும். அவத்துல வச்சுக்கோங்க.